சுபாவம் சார். நான் என்ன பண்ண இல்லங்க, முடியும்? இது எல்லாருக்கும் தான் சுபாவம். இப்ப நீங்க தவமா தவந்து பத்தனால மத்தவங்கள என்ன வாடகை எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. அந்த வாசல்ல பொம்மை விப்பாங்கல்ல, அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே வர, கிருஷ்ணா எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டியா? இவ்வளோ வேதனைகள் சார், எவ்வளோ அவமானம் சார், இவ்வளோ இந்த ஊசிட்டு குத்து மாதிரி ஒரு கெஸ்ட் தான் சார் பேசும். எனக்கு 13 வருஷம் சார். 13 அப்பா. நிறைய போராட்டம், அசிங்கம், அவமானம், அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது. போகாத ஆஸ்பத்திரி இல்ல, சாப்பிடாத மருந்துகள் இல்ல, ரொம்ப. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். 8 வருஷம் கழிச்சு பிறந்துச்சுங்க சார். சிசரியன் பண்ணதுமே நம்ம கண்ணு முன்னால காமிக்கிறாங்க பாருங்க சார், அது கடவுளே நம்ம நேர்ல பாக்குற மாதிரி தாங்க சார். இவர்தானா? ஆமாங்க சார். இங்க வாங்க. 21 வயசு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கையை பிடிச்சு பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு. இப்ப பிடிச்சு பாப்பங்க சார். இப்ப பிடிச்சாலும் அதே குழந்தை நினைப்பு தாங்க சார் எனக்கு வரும். அந்த பிள்ளைய கையில வாங்குற நினைப்பு தான். நம்ம இங்க யோசிக்கிறத அம்மா இங்க இருந்து யோசிப்பாங்க. உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கழிச்சு குழந்தை? 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார். 10 வருஷம். I had 2 miscarriages. 3 months 2 monthsல டயக்னோஸ் பண்ண முடியல எதனால மிஸ்கேரேஜ் ஆகுது. So I got vexed. அந்த வாசல்ல பொம்மை விப்பாங்கல்ல, அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே வர, கிருஷ்ணா எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டியா? நான் உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். நான் நினைப்ப யாராவது என்ன பைத்தியம் நினைச்சுப்பாங்களோ. அப்புறம் ஒரு கிருஷ்ணனை பார்த்து நான் எடுத்துட்டேன். குழந்தை தூக்குற மாதிரியே நான் போறேன். கிருஷ்ணன் தான் எனக்கு குழந்தையா வந்ததுன்னு டாக்டரே சொன்னாரு. வரைக்கும் கடவுளும் வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க தாய் சமம். வாங்க, இப்போ இந்த குழந்தை கையை பிடிச்சு பாக்குறப்ப எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு அந்த சின்ன வயசே பார்க்க வேண்டாம், பெருசாகணும், டெய்லி பெருசாகணும். அவ சொல்லுவா நான் மெல்லமா பெருசா வரமா, பெருசாயிடணும். ஏன் சீக்கிரமா உங்களுக்கு பெரிய பிள்ளை எனக்கு அப்படி ஒரு ஆசை. உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு குழந்தை உருவாச்சு? 10 வருஷம். 10 வருஷம். அடேப்பா. போகாத ஆஸ்பத்திரி இல்ல, சாப்பிடாத மருந்துகள் இல்ல, ரொம்ப அர்த்தப்பட்டு அழுதது உண்டு ரொம்ப நாள். என்ன வயசு உங்களுக்கு? 26. வாங்க, நீங்களும் கன்சீவா இருக்கீங்களா? அடடே, இது சூப்பர். அப்ப இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப டபுள் ப்ரமோஷன். அம்மாவாயி பாட்டி. இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி, போயிட்டு வா, பாத்துக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு சார், இந்த 10 வருஷத்திலே இவக்கு குழந்தையே பிறக்காதேன்னு எல்லாருமே சொன்னோம் சார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். காரணம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காதே. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது புரளியா இருக்கு? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. 3 மாசம் கழிச்சு நான் ப்ராக்டிஸ் வாங்கி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து 2 கோடு வந்திருக்கு. ஷெல்ஃபில் எல்லாரும் பார்க்க மாதிரி வச்சு, ஆகா உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. எங்க ஹஸ்பண்ட் வந்து இதை எடுத்து வச்சு பார்த்து இன்னும் திரும்பி பார்த்து சார், சத்தியம் சொன்னா சார் நான் சத்து போய். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அவர் அப்படி ஒரு பார்வை என்ன பார்த்து எனக்கு அம்மாடி காம பார்வையாளருக்கு பறக்கணும் போல இருந்த சார். போன் பண்ணி அவர் அக்கா கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்னு சார். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இதெல்லாம் 2 கோடு 4 கோடெல்லாம் வரும், இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. அப்புறம் இன்னொரு குழந்தை கூட இருக்குது சார். குழந்தையே இல்லாத தபம் இருந்து பெற்றுட்டு அப்புறம் இன்னொரு குழந்தை வந்ததே தெரியல சார். இது குழந்தை அழவே இல்லை சார். அப்புறமா டாக்டர் எடுத்து தூக்கி போட்டதும் அழுது, ஐயோ குழந்தைய தூக்கி போடுறது, நெஞ்செல்லாம் வெடிச்சு போய் சார். டாக்டர் சிரிக்குது. அப்புறம் குழந்தை அழுது வைக்காத, அவள அப்பாவும் அப்படி தானே கீழே வைக்காத, பொத்தி பொத்தி வளர்த்தி சார். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. நல்ல வேலை, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் குழந்தை பிறக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கை கொடு, கை கொடு. எவ்வளவு வேதனைகள் சார், எவ்வளவு அவமானம் சார், எவ்வளவு இந்த ஊசிட்டு குத்து மாதிரி ஒரு கெஸ்ட் தான் சார் பேசும். மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். மாமியார் சொல்லு, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதே, நடக்கட்ட டைம்ல நடக்கும். அது ஒரு வார்த்தை அவர் அடிக்கடிக்கு சொல்லு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. 13 வருஷம் சார். 13 அப்பா. நிறைய போராட்டம்,
அசிங்கம் அவமானம் அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது. மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டினா அந்த மாட்டுக்கு ஒரு கண்ணுட்டி போட்டாலும் பால் கறக்கும். அதாவது நம்மளுக்கு உபயோகமா இருக்கும். இவங்களுக்கு பண்ண காசு வேஸ்ட். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. பொண்ணுங்க வந்து அவ கொடுத்த அந்த சந்தோஷம் வந்து தாய்மைன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லா மறக்க முடியாது. நல்லா இருப்படா போடா. அதுக்கப்புறம் 2வது குழந்தை, அவளுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா இவ குடுக்குற ஆனந்தம் எல்லாம் அதுகிட்ட கிடைக்காது. இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இவ ஒரு நைட் இல்லைன்னா கூட எனக்கு தூக்கம் வராது. ஒரு நைட் நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட நம்ம குழந்தை எங்க போய் கஷ்டப்படுதோ என்ன பண்ணுதோ. என்ன மனுஷன் சொல்றாங்கல்ல சார், 6th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க சார். 6th இருந்தே ஹாஸ்டல். ஒரு ராத்திரி பிரிஞ்சிருக்க மாட்டேனீங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு சார் டியூஷன் போயிட்டு நான் அப்பாவை தான் பார்க்க போயிருப்பேன், வெளியே எங்கேயும் கூட போயிருக்க மாட்டேன். செம்ம அடி ரோட்ல விழும் சார். என்ன கொடுமை சரவணன். என்னமோ ஒரு காவிய கதை சொல்லிட்டு ஆக்ஷன் படமா இருக்கு கடைசில. கேட்ல வந்து ஸ்டீல்ல போட்டிருப்பாங்க, இப்படி புடிச்சு இப்படி ஒரு இடி இடிச்சாங்க. கத்துறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே கிழிச்சு ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். தவம் இருந்த பெத்த பிள்ளை அட்மிஷன் எடுக்கிற இடத்துல இல்ல எதனா சர்டிபிகேட் வாங்குறேன்னா எல்லாருக்கும் எனக்கு இரிட்டேட் ரொம்ப ஆகும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில உங்களுக்கு என்ன மண்டையில ஓடுதுன்னா, அந்த பிள்ளை ஒரு வருஷம் கையில வைக்காம அப்படியே தரையில வைக்காம இருந்து மண்டையில ஓடுது. அந்த பிள்ளைக்கு நீங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சே தான் மண்டையில ஓடுது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, உன்னை வந்து அப்படி தங்க தட்டுல வச்சிருந்தாங்க, நீ வந்து பாத்தியா, நான் தான் அடி வாங்கினேன், நீ பாத்தியா? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு 14 வருஷம் சார். 14 மேலே ஒரு நாள் போனோம், 5 மாசம் பேபி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு திட்டினாங்க. 5 மாசம் வயித்துல குழந்தை தெரியவே இல்லைங்க சார். இது சூப்பர் அப்பு. அவ வந்து 1.5 வயசுலயே அப்படி நின்னா பாட்டு, உட்கார்ந்தா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு, படுத்தா பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு தான். அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. தந்தைக்கும் தாயமோதம் சுரந்ததம்மா, கத்தை மார்போடு அரை கையிலே. உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 1 மாசம், கிட்டத்தட்ட 3000 நாட்கள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தாங்க. நீங்க பெரிய ஆளுனே இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு. சார் நீங்க அப்பா போறீங்கன்னு உடனே எனக்கு அது உடனே கவுண்ட் மணி மாதிரி, ஐயோ இந்த டீ கடை என்ன வேலை, இந்த ரோடு என்ன வேலை சொல்லுங்க, வாங்கி போடணும். ஊர் என்ன வேலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் வந்து ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்ட்டு. அது நான் சொன்னேன் அவள்கிட்ட. சூப்பர் அப்பு. 10 வருஷம் தவம் வந்து, 5 வருஷம் தவம் வந்து, 7 வருஷம் தவம் வந்து பெத்தாச்சு. நீண்ட நாள் கழித்து பிள்ளையாக நீங்கள் பிறந்ததாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன? வெளியே சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க சார். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என் வீட்டு பக்கத்து வீடு, அங்க 10 வருஷமா ஒருத்தி இருக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டு. அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா, அதனால அவ வீட்ல ஒரு நைட் இருந்து அனுப்பல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா. ஒரே தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துல. தெருக்கு போய் விளையாடுறியா? அது எப்படி தெருக்கு போய் விளையாட? உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கேன்டா. 10 வருஷமா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பழகினவங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்புறதுல என்ன? அது என்னமா எனக்கு அந்த சுபாவமே இல்ல சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. பட் பிஃபோர் 9 ஆல்வேஸ் முன்னாடி விளையாடி போயிடுங்க. உங்க பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, ஆனா ஊராமட்டு பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? எல்லாம் டெக்னாலஜி. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கும் பழக்கம் தானே? சரியா? இப்ப அவங்க உங்க பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்களா? பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 10 தெருக்காரங்க எல்லாம் உங்களை நம்பணும், ஆனா நீங்க அடுத்த வீட்டுல இருக்க அம்மாவை நம்ப மாட்டீங்க. சுபாவம் சார், நான் என்ன பண்ண முடியும்? இது எல்லாருக்கும் தான் சுபாவம். இப்ப நீங்க தவம் வந்து பத்தனால மத்தவங்கள என்ன வாடகை எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. எல்லாருமே பெத்து தானே வளர்க்குறாங்க. இப்ப உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாறா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க பாதுகாப்பு இல்ல, அவங்க வீட்டுல பாத்துக்க மாட்டாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்பயும் அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஸ்லீப் ஓவர் பண்றேன்னு சொன்னா ரொம்ப அடிப்பேன். அடினா பேச்சுல இல்ல நீங்க அடிக்கிறத விட அது கொடுமையா தான் இருக்கும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்ப அந்த புள்ள லேட்டா பிறந்தது வரமா தண்டனையா? வரம் தான். எப்படி வரம்னே? வரம் அவங்களுக்கு தண்டனை. எனக்கு சோதிக்காதீங்க. சின்ன வயசுல ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். 6th போய் செலக்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நாதீங்க அடிபட்டுரும் உனக்கு, எங்கேயும் அடிபட்டு உயிர் போயிடும் உனக்கு அப்படின்ட்டாங்க. விளங்கும்டா. சைக்கிள் ஓட்டக்கூடாது, அதுவும் சென்டர்ல கம்பி இருக்கிற சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஏன்னா ஏதாவது அடிபட்டுரும்.
எங்க அம்மா வந்து புள்ள பூச்சிலாம் சாப்பிட்டு அந்த நம்பிக்கையில தான் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். என்னடா சொல்ற? எப்படி சகிச்சுட்டு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். என்ன பண்றது, குழந்தை ஓணுன்னு எல்லா கஷ்டத்தையும் போயிடுச்சு சார். என் பொண்ணுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் குழந்தை இல்லாதவங்களை கூப்பிட்டு தான் செய்ய சொல்லணும் முடிவு பண்ணிருக்கேன். நீங்களா ஒதுங்குற மாதிரி மத்தவங்க ஒதுங்க வேண்டாம். கூடாது. குழந்தை இல்லாம பட்ட கஷ்டத்தை, எனக்கு மத்தவங்க கொடுத்த கஷ்டத்தை நான் பின்னாடி வர்ற என் மருமகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.